ஒரு ஏப்ரல் 23 தமிழ்நாடு தேர்தல் நடக்குது. 5 வருஷம் ஒரு தேர்தல் நடந்துட்டு தான் இருக்குது. எவன் எவன் ஆச்சுன்னு நமக்கு என்ன புரியும்? ராமாண்ட ராவணாண்ட நம்ம உழைச்சே தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். ஐயா ஐயா பிச்சைக்காரர்களுக்கு வந்து தால் பண்ணி குடிக்கிற பேப்பர் கூட படிக்க மாட்டான். மூடு கை வேலை இருக்கிற குடிப்பா. ஐயா நீ நினைக்கிற மாதிரி பிச்சைக்காரங்க இல்லையா? கரெக்டாங்க ஐயா. நான் வந்து பணம் பயிற்சிட்டு இல்லை, ஓட்டு பிச்சை கேட்டு வந்திருக்கேன் ஐயா. ஓ, இந்த 5 வருஷம் ஒரு வர பிச்சைக்கார அந்த பிச்சைக்காரனா நீங்க? ஆமாங்க ஐயா. ஆமா, இப்போ பார்த்தே உனக்கு தொழில நீங்க? இல்லைங்க ஐயா, நான் இந்த தொழில தான் 5 வருஷத்துக்கு பிறகு சுயேட்சா போட்டிடுறேங்க. சுயேட்சாவா? ஆமா. பார்க்கும்போது எனக்கு தனி முன்னு. அம்மா, உன் கூட நல்ல பேர் முதல்ல யாரும் காணும்? இல்லைங்க ஐயா, நான் சுயேட்சா போட்டிடுறேன், அதான் தான் தனியா வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஓட்டு போட்டு நம்ம தொகுதியில தேர்ந்தெடுங்க ஐயா. நம்ம தொகுதியில உள்ள அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணி சட்டசபையில பேசுவோம் ஐயா. அது மொத்தம் ஒத்த பண்ணவும் நிக்கிற. ஆமாங்க ஐயா. ஆமா, நீ எழுச்சி நிக்கிறீங்க. ஒரு சின்ன என்ன ஐயா? சின்னம்மா ஐயா? வந்துட்டாருங்கய்யா. இந்த வழுக்க தரதாயா என்னோட சின்னம். என்னது? ஆமாங்க ஐயா. வழுக்க தலையா? பூவன் தலையா? இந்த வழுக்க தலைக்கு இந்த எலெக்ஷன்ல எனக்கு ஒரு ஓட்டு போட்டுருங்க ஐயா. போட்டுடுவோம். சரிங்க ஐயா. இந்த அம்மாவை காணுங்க. அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க ஐயா. காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஒரு மாசத்துக்கு அம்மா காய்கறி வாங்கவோ, இல்ல வெளி வேலை பார்க்கவோ, இல்ல வீட்டு வேலை பார்க்கவோ, இல்ல சமையல் பண்ணவோ, இல்ல பாத்திரம் கழுவோ, துணி துவைக்கவோ, எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க ஐயா. அந்த வேலை யார் செய்ய போறாங்க? நான் பாத்துக்கிறேன் ஐயா. என்னது, நீ பாத்துக்கிறியா? ஆமாங்க. இல்லையா சொல்ற? அப்படி இல்ல, சமையல் கூட செஞ்சு கொடுக்குறேன் ஐயா. ஏற்கனவே பொன்னாடி வீட்டு சமையல் சாப்பிட்டு நான் வயிற்றுல பாடுபடுறேன். இதை நீ வேலை செஞ்சு கொடுக்குறேங்கிற என்ன நிலைமைக்கு போகும்போது தெரியல. அதான் நல்லா இருக்கீங்க ஐயா. இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் அம்மாவும் எனக்கு வந்து நம்ம தொகுதியில 2 ஓட்டை போட்டு வந்துருங்கய்யா. நம்ம சின்னம் வழுக்கத்துல இருக்குனாக்கா கண்டிப்பா வந்து போட்டு போட்டுருங்கய்யா. நம்ம சின்னம் வழுக்கத்தலை, நம்ம சின்னம் வழுக்கத்தலை, நம்ம சின்னம் வழுக்கத்தலை. கடவுளே, எத்தனையோ சின்னத்தை பார்த்துருக்கேன் கலெக்ஷன்ல. புதிய சூரிய கொடுத்துருக்காங்க. உதய சூரிய பார்த்துருக்கேன், ரெட்டை இலையை பார்த்துருக்கிறேன், தாமரை பார்த்துருக்கிறேன், விசிலை பார்த்துருக்கிறேன், பரமரத்தை பார்த்துருக்கிறேன், ஏன் குக்கர் பார்த்துருக்கேன், அடுப்பு கூட பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் இருக்காத ஒரு வழுக்க சின்னத்துன்னு எப்படிக்காக தேர்தல் ஜெயிச்சு கொடுத்தாங்களோ, இந்த வழுக்க தலையும் ஓட்டை பார்க்கவே பயமா இருக்கும். தலையை பார்த்தாலே பயமா இருக்கு. இதனால சுயேட்சையாக வேலை நிற்கிறாங்களா? சரி, ஓட்டு போடணுங்கிறேன். எங்களுக்கும் போகிறத விட இந்த வழுக்கு திறனுக்கே நானே போட ஓட்டு போட்டுருவோம். அவன் வந்தாலும் சரி, வராதையும் சரி, அவன் கேட்டதுக்காக வழுக்கு தலைக்கு எங்கள் ஓட்டு, வழுக்கு தலைக்கு எங்கள் ஓட்டு, வழுக்கு தலைக்கு.